எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் முழுமையாக அந்த வேல்மாறலை படிப்பது அப்படின்றது நல்லது. ரொம்ப முடியல, ஆனா எனக்கு வேல்மாறலும் படிக்கணும், என்னால் தொடர்ந்து எனக்கு ஃபுல்லா படிக்கிறதுக்குண்டான நேரம் இல்லை, ஆனா நான் தினசரி கொஞ்சமாவது சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அது மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யலாம். ஆனா அவங்களும் எப்படியும் வாரத்துக்கு ஒரு முறையாவது முழுமையாக வேல்மாறலை பாடி வந்தால் அந்த முருகன் அருள் கண்டிப்பான முறையிலே கிடைக்கும். பருத்தமொழி சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கினகராகும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்மளுடைய வள்ளியை சொல்லுவது. வேல்மாறல் படிக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். வேல் வகுப்பிலே முதல்ல வரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அது மாதிரியாக இருக்கக்கூடியதில் இந்த பருத்தமொழி சிறுத்த இடையை பொறுத்த வரைக்கும் வள்ளியுடைய ஒரு அழகை தோற்றத்தை வர்ணிக்கிறார். முருகருடைய ஒரு இருப்பை உணர வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா திருத்தணியில் உதித்தரும் தான். உள்ளக்குள்ளேயே அவர் எப்படி அருணகிரிநாதர் உணர்ந்தாரோ அதே மாதிரி இவர்களும் உணர்றான். சில பேர் நான் ஏன் பிறந்தேனே தெரியல அப்படின்னுவாங்க. நான் பிறந்ததற்குண்டான ஒரு அர்த்தம் என்பது இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமே பாடலை சொல்லி வந்தாலே போரும். அதற்குண்டான அர்த்தத்தை முருகன் கண்டிப்பான முறையிலே காட்டிவிடும். எந்த எதிர் வேண்டாத சக்தி இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய முருகனுடைய வேல் என்னுடன் இருக்கும்போது எனக்கு என்ன ஒரு பயம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்றது மரண பயத்தை போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தருத்த முடி படைத்த இறை கழக்கு நிகராகும் இந்த ஒரு வார்த்தை இதெல்லாம் அப்படியே அவங்க உணர்ந்து சொல்லி வரவே அவர்களுக்கு உண்டான நோய்கள் தானாக உடம்பிலிருந்து விலகுவதையும் காணலாம். குழந்தை பிறப்பு தடை, கல்யாணத்துக்கு தடை, வேலை கிடைக்க தடை, வேலைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வேலையை ஒழுங்காக செய்யறதுக்கு தடை, தொழில் பண்ணும்போது தடை, வாழ்க்கையில எல்லாமே தடை தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு 2 வரிகள், அதாவது 2 பாடல்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஒன்று திசைக்கிரியை முதற்குரிசன் அறுத்த சிறை முளைத்த அந்த ஒரு பாடலும் சரி, பணக்கை முக படக்கரட மத தவளை கசக்கடவுள் திடும் கிண்டி கலத்து முளை அந்த மாதிரியான ஒரு பாடலும் பாடலாம். நமசிவாய். நம்ம பரிகார ஸ்தலம் சேனலில் தொடர்ந்து நம்ம நிறைய பதிவுகள் பார்த்து வந்துட்டு இருக்கோம். ரீசெண்டாக கூட நம்ம கந்தசஷ்டி கவசங்கள் கூட நம்ம டீகோட் பண்ணி கொடுத்துருக்கோம். வேல்மாறல் கூட நம்ம அதை எப்படி பாராயணம் பண்ணுற முறைகள் கூட நம்ம வீடியோஸ் பண்ணியிருக்கோம். வேல்மாறலுடைய பாடல்கள் நம்ம குருஜி பாடியிருக்காங்க. அந்த பாடல்களுமே 64 இதுவுமே நம்ம பாடல்களாக பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வேல்மாறல் எப்படி பாராயணம் பண்ணணும், வேல்மாறல் எப்படி என்ன மாதிரியாக படித்தா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத அனைத்து தகவலையும் நம்ம குருஜியிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமசிவாய். நமசிவாய். குருஜி, இப்போ 64 வேல்மாறல் பாடல்கள் இருக்கு. 64யுமே படிக்க முடியாதவங்க அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கான பாடல்கள் மட்டும் அப்படின்னு தனியாக எதுவும் இருக்கா? இந்த பாடல்கள் மட்டும் பாடினா எனக்கான பிரச்சனைகள் தீருமா அப்படின்ற பாடல்கள் எதுவும் தனித்துவமா இருக்குங்களா? எதுவும் அதாவது இப்போ திருப்புகள் அந்த மாதிரியெல்லாம் பாடுறாங்க. திருப்புகளாகட்டும் நிறைய பதியங்களையும் அது மாதிரியான தனித்தனி பதியங்களாக எடுத்து பாடி வருகிறார்கள் எடுத்துக்கோங்களேன். அதாவது தனித்தனியாக எடுத்து படிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இதில் நம்ம அது மாதிரியான ஒவ்வொரு கன்னிகையுமே எடுத்து நம்ம அது மாதிரியான முறையாக செய்யலாம். பட் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 64 அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கொடுத்துருக்கிறதே அது 64 முழுமையாக இருந்தால்தான் அது வேல் மாறல் ஆகும். ஸோ அந்த வேல் மாறல் அப்படிங்கிறது அனைவருமே அதை படிக்கக்கூடிய ஒரு முறையாக இருந்தால்தான் அதோடைய சக்தியை உணர முடியும். அந்த வேல்மாறல் நம்ம படிக்கும்போதே அதோடைய சக்தியை உணரலாம். அது வேல்மாறல் மட்டும் கிடையாது, திருப்புகழும் அது மாதிரி தான். கந்தரன் புதியாகட்டும், கந்தரலங்காரமாகட்டும், எதுவாக இருந்த கந்தஷ்டி கவசமாகட்டும் எதுவாக இருந்தாலுமே இப்போ நான் கந்தஷ்டி கவசத்தை ரொம்ப கஷ்டமாக இருக்கிற டைமில் அந்த கந்தஷ்டி கவசத்தை முழுமையாக சொல்ல முடியாதவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் உடனடியாக அந்த கந்தஷ்டி கவசத்திலிருந்து பாலதேவராயன் சுவாமிகள் கொடுத்ததிலிருந்து உடனடியாக ஏதாவது ஒரு பலன்கள் கிடைக்க வேண்டும் என்று கந்தஷ்டி கவசத்தை அதை எந்தெந்த மாதிரியான முறையாக தனிப்பட்ட முறையிலே ஒரு சில வரிகளை மட்டும் சொன்னால் அதற்கு உண்டான பலன் வரும் அப்படின்ற மாதிரியான முறைகளை சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வேல்மாறலையும் அது மாதிரியான ஒரு முறைகள் சொல்லலாம். பட் ஆனால் நம்ம ஃபுல்லாக படிச்சாக இருக்கக்கூடிய ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் ரொம்ப அதீத பலனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் நமக்கு தனிப்பட்ட முறையில் பலன் அப்படின்னு கேட்டீங்க. அது மாதிரியான தனிப்பட்ட முறை பலன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாகவே நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு கணக்கு எடுத்துக்கிறோம். அந்த கணக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல சின்ன வயசில் வாய்ப்பாடு அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் வாய்ப்பாடு படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியா இருக்கும். இப்போ நிறைய கால்குலேட்டர் வந்துருச்சு. இப்போ ஈவன் காலேஜஸ்லாம் அவங்க கால்குலேட்டர், சயின்டிஃபிக் கால்குலேட்டர் ஸ்கூல்ஸ்லேயே நிறைய அலோவ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது மாதிரியான விஷயமாக நமக்கு கணக்கு போடுவது அப்படின்றத எளிதாக்கக்கூடிய ஒரு மிஷின் அப்படி அதோடைய நாட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ பார்த்தோம்னா நம்மளால வாயால் அந்த கணக்கு அந்த மூளையிலே அந்த ஒரு வேலை அப்படின்ற மாதிரியான விஷயமே செய்ய முடியாமல் மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு ஆட்பட்டு விட்டோம். அது மாதிரி இருக்கிறது பெரும்பாலும் நல்லது கிடையாது. எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் முழுமையாக அந்த வேல்மாறலை படிப்பது அப்படின்றது நல்லது. பட் ஆனால் ரொம்ப முடியலை, ஆனால் எனக்கு வேல்மாறலும் படிக்கணும், என்னால் தொடர்ந்து எனக்கு ஃபுல்லாக படிக்கிறதுக்குண்டான நேரமும் இல்லை, ஆனால் நான் தினசரி கொஞ்சமாவது சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அது மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யலாம். ஆனால் அவங்களும் எப்படியும் வாரத்துக்கு ஒரு முறையாவது முழுமையாக வேல்மாறலை பாடி வந்தால் அந்த முருகன் அருள் கண்டிப்பான முறையிலே கிடைக்கும்.
இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கான பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இதுக்கான எதுவும் பாடல்கள் இருக்குங்களா? வேல்மாறல் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதில் நம்ம வந்து இந்த வேல்மாறல் அப்படின்றது வேல் வகுப்பு எடுத்துப்போம். நம்ம வேல் வகுப்பு அப்படிங்கிறது அருணகிரிநாதர் கொடுத்ததை எடுத்து சச்சிதானந்த சுவாமிகள் வள்ளிமலை சுவாமிகள் வந்து அவர் வந்து வேல்மாறலாக மாற்றினார். அந்த 16 தான் நமக்கு வந்து 64லையுமே நமக்கு வந்து 32 64 அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக திரும்ப அப்படியே ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நடுநடுவில் நம்ம வந்து அது ஒவ்வொரு கன்னிக்கும் நம்ம வந்து திருத்தணியில் நம்ம வந்து சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு முறையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் அந்த திருத்தணியில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி அந்த வேல்மாறல் அப்படின்ற வேல் வகுப்பு அந்த 16 அருணகிரிநாதர் கொடுத்த அந்த 16லையுமே இல்லாத ஒரு விஷயமே இல்லை. எல்லா விஷயத்துக்கும் லைஃப் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த பொதுவாக நம்ம வந்து உறவு பிரச்சனைகள்னு எடுத்துப்போம். இப்போ வந்து பார்த்தோம்னா மாமியார் கூட பிரச்சனை, மாமனார் கூட பிரச்சனை, நாத்தனார் இந்த மாதிரி உறவு பிரச்சனைகள் இருக்கிறது. அல்லது நண்பர்களுடன் உறவு பிரச்சனை, மனைவியுடன் கணவருடன் உறவு பிரச்சனைகள், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகும். அதுக்கு அடிஷ்னலாக வேற ஒரு அட்வான்டேஜ் இந்த ஒரு வேல்மாறலோட இந்த வேல் வகுப்போடைய எந்த ஒரு கண்ணியை சொல்லி வந்தாலும் தொடர்ந்து சொல்லி வரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சுயமாகவே நமக்கு அந்த அட்ராக்ஷன் பவர் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். எல்லோரும் நம்மை வந்து பார்க்கும்பொழுது அவர்கள் வந்து ரொம்ப நன்மதிப்புடன் பார்ப்பது, நம்மை வந்து ஒரு வசீகரமாய் நம்ம வந்து ஒரு தேஜஸுடன் எல்லோருக்கும் திகழ்வது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நம்ம வந்து இதை தொடர்ந்து நாம் படித்து வர அது மாதிரியான ஒரு விஷயம் ஆகும். இதை எவ்வளவு முறை படித்து வர வேண்டும் என்பது அவரவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஸோ அது நம்ம வந்து கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரே ஒரு தடவை படித்தா அது வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பான முறையில் வராது நமக்கு, இல்லையா? நம்ம ஒரு தடவை படித்தோன்னா போய் பரீட்சை எழுத முடியுமானா வராது. ஸோ அப்போ அந்த மனனமாக வேண்டும். நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு 72,000 நாடுகளுக்கும் போய் சேர வேண்டும் என்றால் அவர்கள் அந்த ஒரு விஷயத்தையே தொடர்ந்து அவர்கள் மனனம் செய்து கொண்டிருக்கலாம். இந்த மனனம் செய்வதற்கு அவர்கள் வந்து காலில் செருப்பில்லாமல் ஒரு காலில் அதே நேரத்தில் வந்து கால் தரையில் படாமல் இருந்தால்தான் எந்த ஒரு மந்திரமே பலிதம் தரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் இருக்கிறது. அந்த முறையிலே அவர்கள் வந்து சொல்லி வருவது அப்படின்ற மாதிரி எவ்வளவு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டாலும் அதற்குண்டான பலன் இருக்கும். நம்ம விளக்கேற்றி வச்சு முருகன் முன்னால் உட்காந்து தான் சொல்லணும், கோயிலில் உட்காந்து தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான அவசியம் கிடையாது. ஒரு முறை அது மாதிரியான ஒரு விஷயமாக வீட்டில் அது மாதிரி முருகருக்கு முன்னால் ஒரு முறை சொல்லிவிட்டு ஒரு நாள் முழுவதுமே அவர்கள் மனசுக்குள் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறதுக்கு அதற்குண்டான பலன் அதிகமாகவே கிடைக்கும். இந்த பருத்தமொழி சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கினகராகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய வள்ளியை சொல்லுவது. இந்த வள்ளியை அது இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இருக்கக்கூடிய அந்த பருத்தமலை சிறுத்த இடைங்கிறது நம்ம இந்த பாடல் முழு பாடலுமே போடலாம். இப்போ வேல்மாறல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். வேல் வகுப்பிலே முதல்ல வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ அது மாதிரியாக இருக்கக்கூடியதில் இந்த பருத்தமலை சிறுத்த இடையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா பார்த்தீங்கன்னா அதில் அவர் வள்ளியுடைய ஒரு அழகை தோற்றத்தை வர்ணிக்கிறார். வள்ளி வந்து எந்த மாதிரியாக இருப்பாள் அப்படின்ற மாதிரியான ஒரு அழகையும் தோற்றத்தையும் வர்ணிக்கிறார். அப்போ வந்து அது வர்ணிக்கும் பொழுது என்ன ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா வள்ளியை பொறுத்த வரைக்கும் அவள் வந்து இச்சாசக்திக்குடையவள், இச்சாசக்திக்கு உரிய ஒரு அம்பாள் அவள். அப்போ அந்த இச்சாசக்திக்குரிய அம்பாள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து வள்ளியை பார்க்கும்போது இச்சாசக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்முடைய ஒரு எல்லா விதமான ஆசைகள், நம்மளுடைய தேவைகள், இச்சாசக்தி கிரியாசக்தி என்று சொல்லக்கூடியது போல் அந்த இச்சாசக்திக்குரியவள் வள்ளி என்கிற காரணத்தினாலே அவள் வந்து எல்லா இச்சைகளையுமே அவள் வந்து நம்மளுடைய நியாயமான ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி தருவாள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. இதில் வந்து பார்த்தோம்னா அந்த சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அவர் வந்து வேலை குறிப்பிடுகிறார். வேலை குறிப்பிடும் பொழுதே அவர் வந்து ஓமையாக வந்து வள்ளியை தான் காட்டுகிறார். ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து உறவுகளுக்கு உண்டான இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஏதாவது இருந்தது, அது வந்து கணவன் மனைவியாக இருக்கும், வேறு எதுவாக இருந்தாலுமே உறவுகளுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் அந்த உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் தீரும். அட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமே கண்டிப்பான முறையிலே சரியாகும். இது அட்ராக்ஷனுக்கும் இதே சொல்லி வரலாம். அது சேம் ரூல் தான். இப்போ நம்ம வந்து இந்த ஜென்ரலாக நம்மளுடைய வேல்மாறலில் முதல்ல ஒரு கண்ணியை படித்து விட்டு அடுத்தது நம்ம வந்து திருத்தணியில் ஊத்தரும் அந்த ஒரு இதை சொல்லுவோம் இல்லையா, திருத்தணியில் ஊத்தரும். ஸோ அதே மாதிரியே வந்து இதுக்கும் வந்து நம்ம வந்து இந்த பருத்தமலை சிறுத்த இடை முடிஞ்ச உடனே நம்ம வந்து திருத்தணியில் ஊத்தரலும் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து பலனை வந்து நீட்டிக்க செய்யும். அது மாதிரியான விஷயமா இருக்கலாம். தனிப்பட்ட முறையிலையும் சொல்லலாம். அது வந்து ஏன்னா வேல் வகுப்பில் வரக்கூடியதான். தனிப்பட்ட முறையிலுமே சொல்வதும் பலன் உண்டு. அதாவது தனிப்பட்ட முறையில் சொல்வது பலன் உண்டு, சேர்த்து வந்து திருத்தணியில் இருக்கிறதையும் சேர்த்து சொன்னால் இன்னும் பலன் உண்டு. முழுமையாகவே வேல்மாறலையோ அல்லது வேல் வகுப்பையோ தொடர்ந்து அவர்கள் படித்து வந்தாலுமே அது வந்து அதிகப்படியான ஒரு பலன். முருக பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய பேராசனே கூட சொல்லலாம். முருகப்பெருமான் வந்துட்டு நம்ம கூடயே இருப்பார், நம்ம கூடயே இருக்கணும், நம்ம அவரை பார்க்க முடியுமான்னு ஏக்கத்தில் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க.
அவங்களுக்கான பாடல்கள் முருகர் பார்க்க முடியும் அப்படிங்கறதுக்கான பாடல்கள் எது இருக்குங்க? முருகர் உடனே இருக்க வேண்டும், முருகருடைய ஒரு இருப்பை உணர வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா திருத்தணியில் உதித்தருளும் தான். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபுகன் வேலை அப்படின்றாரு. அப்ப அதாவது கருத்தன் அப்படிங்கிறது தலைவன், விருத்தன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்லவா. விருத்தன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அவர் எப்படி சொல்றாருன்னா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு குறிஞ்சி பகுதியை குறிக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரியான பகுதியை எல்லாம் ஆள்பவனே அப்படின்றது வந்து விருத்தன் என அப்படின்னா விருத்தன் அப்படின்னு பார்த்தோம்னா கிழவன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா. கிழவன், மூத்தோன், சேயோன், எல்லாத்தையும் விட மூத்த மணி இவர் அப்படின்ற மாதிரி மூத்தக்குடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து சொல்லுவதை தான் விருத்தன் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக. கருத்தன் என அப்படின்னா கருத்தன் என தலைவன் என, அதாவது என் உளத்தில் உரை கருத்தன் என அப்படின்ற மாதிரி, உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபுகன் வேலை அப்படின்ற மாதிரியான விஷயமா. கருத்தன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பக்கம் அவர் வந்து முதியோன், மூத்தோன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அவரே மரியாதைக்குரியவராகவும் எல்லாத்தையும் விட நீ மூத்தவன் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இதுக்கே வந்து வேற ஒரு மீனிங் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து விருத்தன் எடுத்தோம்னா மூத்த கிழவன். ஏன் அந்த டைம்ல இந்த வார்த்தைகள்லாம் தாரணும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த வார்த்தைகள் வந்து மூத்த கிழவன், கிழவி இப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து மரியாதைக்குரிய சொற்களாகத்தான் இருந்ததே தவிர அவமரியாதை சொற்களாக ஆகவில்லை. நாள்பட அதை வந்து வேற மாதிரியான அவமரியாதை சொல்லாக மாற்றி விட்டார்கள். அது அந்த டைம்ல அது மாதிரியான ஒரு விஷயமா இல்லை. ஸோ அப்போ கருத்தன் அப்படிங்கிறத அந்த மாதிரியாக ஒரு தலைவன், அந்த மாதிரியாக ஒருவன் என்னுடைய உலகத்திலே தலைவனாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லும் போது இதை தொடர்ந்து அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்க கண்டிப்பான முறையிலே முருகனுடைய அந்த இருப்பு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை உள்ளுக்குள்ளேயே அவர் எப்படி அருணகிரிநாதர் உணர்ந்தாரோ அதே மாதிரி இவங்களும் உணர்றான். அது மட்டும் அல்லாமல் இந்த ஒரு விஷயத்துக்கு சில பேர் நான் ஏன் பிறந்தேனே தெரியல அப்படின்னுவாங்க. நான் ஏன் பிறந்தேனே தெரியல, எனக்கு வந்து அதாவது லைஃப் பர்பஸ்ன்னு சொல்லுவோம் தெரியுமா. நான் பிறந்ததுடைய ஒரு மீனிங் என்ன அப்படின்றது தெரியல. நான் இந்த ஜென்மத்தில் நான் எதுக்காக பிறந்திருக்கேன், அதோடைய ஒரு அர்த்தம் எனக்கு தெரிய வேண்டும். எல்லாரையும் மாதிரியும் பிறந்து நான் வளர்ந்தேன், அப்படியே வந்து அதே மாதிரியாக மாண்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நான் பிறந்ததற்குண்டான ஒரு அர்த்தம் என்பது இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த ஒரு இதை சொல்லி வந்தாலே, பாடலை சொல்லி வந்தாலே போரும். அதற்குண்டான அர்த்தத்தை முருகன் கண்டிப்பான முறையிலே காட்டி விடுவார். இப்ப இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு நிறைய விஷயங்கள்ல தீர்க்க முடியாத நோய்கள் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறோம். கேன்சர் ஆகட்டும், மற்ற இன்னும் பல விஷயங்கள்ல ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த நோய் நீங்கணும்னு நினைக்கிறவங்க, எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும், நான் ஹெல்த்தியா இருக்கணும், ஆரோக்கியமா நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பாடல்கள் எது இருக்குங்களா? நோய் நீங்குவதற்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாகவும், அதே நேரத்திலே உடல் முன்னேற்றம், அந்த நோய் நீங்கி உடல் முன்னேற்றம் இல்லை, சாதாரணமாக தான் நான் இருக்கேன், எனக்கு நோய் எதுவும் கிடையாது, இருந்தாலும் என் ஹெல்த் வந்து இன்னும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மேலும் மேலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நமக்கு வந்து சொல்கிறோமே, நம்ம வந்து எந்த ஒரு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வேண்டும்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரியான ஒரு விஷயமாக அப்படியும் இந்த பாடலின் மூலமாக ஆகும். அதே போல் வந்து பார்த்தோம்னா நோய்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாகவும் இந்த கண்ணியின் மூலமாக கண்டிப்பான முறையிலேயே நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் அப்படின்றாரு. அதாவது தருக்கினமன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா யமனைத்தான் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக கூடுறாரு. யமன் வந்து இருமாப்போடு அவனுடைய எருமையிலே வரானாம். அது மாதிரியான ஒரு விஷயமாக அது மாதிரி வரும்பொழுது இவர் அந்த எருக்கம் பூ இருக்கு இல்லையா, எருக்கம் பூவையும் சந்திரனையும் தன்னுடைய ஜடாமுடியிலே சூடி கொண்டிருக்கக்கூடிய முருகன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கார். அவர் அந்த மாதிரியான ஒரு இறை என்னுடன் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இதை வந்து அர்த்தம் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் வச்சுக்கோங்களேன். ரொம்ப எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய முருகன் என்னிடம் இருக்கிறான். எருக்கம்பூவையும் சந்திரனையும் தலையிலே முடிந்து கொண்டு எந்த எதிர் வேண்டாத சக்தி இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய முருகனுடைய வேல் என்னுடன் இருக்கும்பொழுது எனக்கு என்ன ஒரு பயம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்றது மரண பயத்தை போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதத்திலே இதை தொடர்ந்து அவர் வந்து உணர்ந்து இந்த ஒரு அர்த்தத்தை தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்தவர்கள் படைத்த இறை கழற்கு நிகராகும் இந்த ஒரு வார்த்தை இதெல்லாம் அப்படியே அவங்க வந்து உணர்ந்து சொல்லி வரவே அவர்களுக்கு உண்டான நோய்கள் தானாக உடம்பிலிருந்து விலகுவதையும் காணலாம். புது எனர்ஜி அப்படி பயங்கரமாக பறக்கும். இதை பாடும்போதே அதுக்கு உண்டான எனர்ஜி வந்து அந்த ஒரு ஃபுல்லாக ஒரு வைப்ரண்ட் ஃபீலிங்கிறது வந்து கண்டிப்பான முறையிலே வரும். இது வந்து ரொம்ப அட்டகாசமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு குருஜி கந்திஷ்டி பிரச்சனைகள், நார்மலாக பொதுவாக திருஷ்டி பிரச்சனைகள், எதிரிகளான தொல்லைகள், பிஸ்னஸ் ரிலேட்டடாகட்டும், சொந்தக்காரங்களாகட்டும், எதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் இந்த பொறாமை, அந்த போட்டி பொறாமை, நான் ஜெயிச்சிட்டேன், என் வீட்டில் இவன் ஜெயிச்சிட்டேன், இவன் முன்னாடிட்டான், அந்த பொறாமப்பட்டு அது திருஷ்டி இது பண்ணுறது, அதெல்லாம் போக்குறதுக்கு, இதெல்லாம் வராமல் தவிர்க்கிறதுக்கு எதனா பாடல்கள் இருக்குங்களா? அதுக்கு வந்து இருக்கிறதுலே ரொம்ப அற்புதமான பாடல் ஒன்று இருக்கிறது.
ரொம்ப எனக்கு இந்த வேல் வகுப்பிலேயே வேல்மாறல்லையே ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப அதை பாடவே நமக்கு அந்த உடம்புக்குள்ள அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடப்பதை நம்ம வந்து கண்டிப்பான முறையிலே உணரலாம். அவருடைய வேல் வந்து நம்ம கிட்டேயே உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செய்வினை, பில்லி, சூனியம் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நீக்கக்கூடியது. அது மாதிரியான விஷயம் 100% நீங்கும். அவங்க வந்து நம்பிக்கையுடன் முருகரை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை பாடி வந்தார்கள் என்றால், இந்த ஒரு பாடலை பாடி வந்தார்கள் என்றால், கண்டிப்பான முறையில் வேல் வகுப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை, வேல்மாரில் இருக்கக்கூடிய விஷயத்தை பாடி வந்தார்கள். துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும். அதாவது குலத்தை முதல் அறக்கலையும் அப்படின்றாரு, எனக்கோர் துணையாகும். அது என்னன்னா, என்னுடைய பாடலை, என்னை துதிக்கக்கூடியவரை எவரொருவர் வணங்கி கொண்டிருக்கிறாரோ, எந்த ஒருவர் வணங்கி கொண்டிருக்கிறாரோ அவரை யாருக்காவது கெடுக்கணும்னு நினைச்சா அவங்க குலத்தையே வேற எடுத்துருவேன்றார். அது சாதாரண வார்த்தையே இல்லையா? அது எவ்வளோ ஒரு பெரிய வார்த்தை. அதாவது முருகான்னு நான் நினைச்சு வந்தேன்னா அந்த அடுத்த செகண்ட் அவனுடைய குலத்தையே நான் அறுத்துருவேன். என்னுடைய ஆளை யாராவது நீ தொட்டனா அதுக்கப்புறம் நீ காலி அப்படின்ற மாதிரியான, அதுதான் அது மீனிங். அது மாதிரியானன்னு கூட சொல்லக்கூடாது, அது மாதிரியான ஒரு விஷயம், அதே தான் மீனிங். அது இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, ஒரு அர்த்தம் பொதிந்து இருக்கக்கூடியது. அதாவது இந்த குலத்தை அப்படின்னு வருது. அதாவது என்னுடைய பக்தனுடைய ஒரு விஷயத்திற்கு நீ ஏதாவது தீங்கு செய்தாய் என்றால் அவருடைய குலத்தையே நான் செய்வேன் அப்படின்னும் போது என்ன நம்ம வந்து இன்னொரு விஷயமா எடுத்துக்கணும்னா, இதுல வந்து மறைமுகமாக என்ன அருணகிரிநாதர் சொல்லி வைத்திருக்கிறார் என்றால், என்னுடைய பக்தனுடைய குலத்தை நான் வளர்ப்பேன், என்னுடைய பக்தனுடைய குலத்தை வளர்ப்பேன், என் பக்தனுக்கு தீங்கு செய்ய நினைக்கக்கூடிய உன்னுடைய குலத்தை நான் வேறறுப்பேன் என்ற மாதிரியான விஷயமா சொல்றார். அப்ப என்னன்னா, நம் குலம் தழைக்க வேண்டும் என்றால், அதாவது பார்த்தோம்னா குழந்தை பிறப்பு அப்படின்ற மாதிரி, யாருக்காவது வந்து குழந்தை பிறக்கக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தாலுமே இதை ஒன்று பாடலாம். எதிரிகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல ஒன்று ரொம்ப ரொம்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, எதிரிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா வெளியே இருக்கக்கூடிய எதிரிகள் மட்டும் கிடையாது. ஏதாவது என்ன சொல்றாருன்னா, துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கிறவர், இடர் நினைக்கக்கூடிய எதுவும் அப்படின்ற மாதிரி, தடை செய்யக்கூடியவர், அவர்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அப்படின்னு. அப்ப நமக்கு வர வியாதிகளையுமே இது குறிக்கக்கூடியதா இருக்கும். இப்ப வந்து குலத்தை அவர் வந்து வளர்ப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக பார்த்தோம் என்றால், நமக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபமாக பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த குழந்தை பிறக்காமல் இருப்பதற்குண்டான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சிஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அவர்களுக்கு அந்த குலம் தழைக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு அது உண்டான கருமுட்டை ஃபார்ம் ஆகாம இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதை வந்து அந்த மாதிரியான ஒரு நோக்கில் நினைத்து பாடிக்கொண்டிருந்தால் கண்டிப்பான முறையிலேயே அவருடைய குலமும் கண்டிப்பாக தலைக்கும். அதனால அதுல வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ரொம்ப அற்புதமான ஒரு வரி இந்த ஒரு வரி. நிறைய பேருக்கு ஒரு தடைகள், ஒரு தொழில் முன்னேற்றம், ஒரு வேலையில் இருக்காங்க, ஒரு படிப்பு இருக்கு, எங்கேயாவது ஒரு போகணும்னு நினைக்கிறாங்க, அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எது தொட்டாலும் தடைகள் அப்படின்றதுக்கு அதை நீங்கணும், அதை நீக்கிறதுக்கான பாடல்கள் எது இருக்குங்களா? அந்த எல்லா விதமாக வாழ்க்கையில தடைகள் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி குழந்தை பிறப்பு தடை, கல்யாணத்துக்கு தடை, வேலை கிடைக்க தடை, வேலைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வேலையை ஒழுங்கா செய்யறதுக்கு தடை, தொழில் பண்ணும்போது தடை, வாழ்க்கையில எல்லாமே தடை தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு 2 வரிகள், அதாவது 2 பாடல்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஒன்று வந்து திசைக்கிரியை முதற்குறிசன் அறுத்த சிறை முளைத்த அந்த ஒரு பாடலும் சரி, பணக்கை முக படக்கரட மத தவளை கசக்கடவுள திடும் நிகழத்து முளை அந்த மாதிரியான ஒரு பாடலும் பாடலாம். அதாவது அந்த திசைக்கிரியை முதற்குறிசன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்போது பார்த்தோம்னா, முதல்ல வந்து பார்த்தோம்னா 8 திக்கிலையுமே வந்து மலைகள் இருக்குமா. ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா இடத்துலையும் மலைகள் சார்ந்து இருக்குமா. ஜென்ரலாகவே இப்போவும் வந்து உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி வந்து கடல் தான். கடல், பின்னர் மலைகள், அதுக்கப்புறம் தான் மனித இனம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதற்கெல்லாம் ரெக்கைகள் இருந்தனமா. அந்த ரெக்கைகள் இருந்தபொழுது என்ன பண்ணினாரான்னா, இந்திரன் ஒரு முறை அவர் வந்துகிட்டு இருக்கும்பொழுது, இந்திரன் வந்து சில நேரங்களிலே அவர் தேவாதி தேவர் அல்லவா, அவர் வந்து தேவர்களுக்கெல்லாம் தேவர் அப்படின்ற மாதிரியா இருக்கும்பொழுது சில நேரத்தில் இருமாப்பினால் அவர் வந்து சில விஷயங்களை செய்து விடுவதாக சொல்லுகிறார்கள். அது வந்து உண்மையா நடந்ததோ அல்லது வந்து வேதங்கள்ல அந்த மாதிரி எதுவும் குறிப்பிடப்படவில்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாக பெரிய அளவில் அது மாதிரி குறிப்பிடப்படவில்லை என்றாலும், பிற்காலத்திலே வந்த வேதத்திற்கு அப்புறம் வந்த ஒரு புராணங்களோ உபநிஷத்துகளிலோ ஒரு சில விஷயங்கள் புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்திரனுடைய விஷயத்தை பற்றி. ஸோ இப்போ அந்த தேவேந்திரனானவன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் வந்து அந்த இடத்துல அவர் குதிரையில் வந்துகிட்டு இருக்கார், குதிரையிலையோ யானையிலையோ வந்துகிட்டு இருக்கார். அப்படி வரும்பொழுது பார்த்தோம்னா இதுங்கெல்லாம் ரெக்கையை இது பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படி ஜாலியாக இருக்குங்க. அப்போ எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டே போறாராம். இந்த போகும்போதெல்லாம் பண்ணும்போது அப்படியே எல்லாம் வெட்டிக்கிட்டே, அது மாதிரி வெட்டிக்கிட்டே போறாராம். அது மாதிரி அவர் வெட்டிக்கிட்டே அவர் போயாச்சு. இதுக்கு வந்து அந்த ரெக்கை இல்லாமல் இருந்ததாம் மழை ஒவ்வொரு டைம்ல வந்து மாத்திக்கும் போடுற இடம், அது மாதிரிலாம் இருக்கு. அப்ப என்னவானா, அந்த பக்கமா அடுத்தது வந்து நம்ம முருகர் வரார் வேலுடன். அப்ப அவர் வரும்பொழுது அவர் வரக்கூடிய அந்த ஒரு விஷயத்தினாலேயே
அந்த வெட்டுப்பட்ட ரக்கைகள்லாம் தானாக உடனே முளைத்ததாம். வீழ்ந்து போன விஷயம் திரும்பி, அதாவது வாழ்க்கையே எனக்கு போச்சுன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமே நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு திசைக்கிரிய முதற்குழிசன் இருக்கு இல்லையா, அது மாதிரியான ஒரு விஷயம் வந்து பாடி வருவது அப்படின்றது வந்து அந்த குளிசம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தோம்னா வஜ்ராயுதத்தை குறிக்கக்கூடியதான். வஜ்ராயுதத்தினால் எல்லாத்தையுமே வந்து இந்திரன் வந்து எல்லாத்தையும் அழித்தார். அதை வந்து அந்த திசை வந்து திரும்பியும் அந்த மாதிரி பறந்து செல்வதற்கு ஏற்றாமல் முருகர் செய்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து சொல்லலாம். அடுத்தது பணக்கை முக படக்கரோட அந்த அந்த ஒரு விஷயம் மதத்தவள கஜக்கடவுளில் வந்து ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்து எனக்கு இருக்கிறது. எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி அந்த ராஜராஜன் ஐயா இருக்கார் இல்லையா, அவர் கூட நம்ம வந்து பண்ணியிருக்கும்பொழுது கூட நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தது என்னன்னு பார்த்தோம்னா, இந்திரன் அதாவது கஜக்கடவுள் அப்படின்னும் போது பார்த்தோம்னா, கஜக்கடவுள்னா யானை அப்படின்னு எடுத்து நம்ம வந்து விநாயகரை சொல்லணுமா, இல்லை அதாவது அவர் வந்து வெண்ணிற யானை என்று சொல்லுவதனால் நாம் வந்து ஐராவதம் என்று குறிக்கக்கூடிய ஐராவதத்தை வைத்திருக்கக்கூடிய இந்திரனை எடுத்துக்கணுமா அப்படின்ற மாதிரியான விஷயமா. அந்த பனைமரம் போன்ற துதிக்கையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரியான கஜக்கடவுள் நம்ம வந்து எப்படி வேணா எடுத்துக்கலாம். நம்ம வந்து எதர் விநாயகர்னு எடுத்துக்கலாம், இந்திரன் எடுத்துக்கலாம். இப்போ இந்திரன் எடுத்துக்கிறதுக்கு என்னோட தியரி என்ன அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தா, ஆக்சுவலாக இதுக்கு உண்மையான அர்த்தம் வந்து அருணகிரிநாதருக்கு தான் தெரியும். ஆனால் நாம் வந்து இதை விநாயகர்னு எடுத்தாலும் இதற்குண்டான பலன் உண்டு, இதை வந்து நம்ம இந்திரன் எடுத்துக்கிட்டாலும் இதற்குண்டான பலன் உண்டு. எப்படின்னா, அதுபோல் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு காலத்தில் ஒரு நேரத்திலே வந்து சிறை கொண்டு இருந்தார்களாம். விநாயகர் அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்து பார்க்கும்போது எல்லா தடைகளையும் விளக்குவதற்கு நாம எடுத்தோடனே விநாயகரை கும்பிட்டாதான். அது வந்து பெருமாளை கும்பிடணும்னாலும் பார்த்தோம்னா தும்பிக்கை ஆழ்வார்னு ஒரு ஓரத்தில் வந்து விநாயகரை வைக்காம அவங்க வந்து பெருமாள் கோயில் கட்ட மாட்டாங்க. பெருமாள் கோயிலில் வந்து பார்த்தோம்னா பெருமாள் தான் எல்லாம். அதனால தான் எந்த ஒரு பெருமாள் கோயிலுமே நவகிரக சன்னதி இருக்காது. அதே மாதிரி வந்து அவங்க அக்னியை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவர்கள் தொட்டு கும்பிட மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து போறீங்கன்னா நம்ம வந்து சைவர்கள் எல்லாருமே அக்னியை தொட்டு ஆரத்தி எடுத்துக்கிறது வழக்கம் உண்டு, அக்னியை தெய்வமாக இருக்கிறது. ஆனால் வைணவர்கள் அதுக்குண்டான வழக்கம் கிடையாது. காரணம் என்ன என்றால் அவர்களுக்கு அதற்கும் மேல் பெருமாள் தான் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஆனால் அந்த பெருமாளுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட விநாயகரை தாண்டி தான் போக வேண்டும் அப்படின்றது அவர்களுக்கும் உண்டான ஒரு நியதி. நவகிரகமே இருந்தாலும் இல்லை, நம்மளுக்கும் வந்து ஆக்சுவலாக சைவ கோயிலுமே வந்து நவகிரகம் கிடையாது. ரொம்ப ரீசெண்டாக ஒரு கடந்த ஒரு 1000 வருடங்கள் அது மாதிரியான ஒரு விஷயமா தான் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி 1000 வருட கோயில்களில் கூட பல கோயில்களில் நவகிரகம் இருக்காது, அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த கஜ கடவுளே ஒரு காலத்திலே கட்டுண்டு கடந்தார் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஒரு முறை இந்திரனை சண்டை போடுறார். யாருன்னா ராவணனுடைய பையன் இந்திரஜித்து. இப்போ இந்திரனுடைய விஷயமாக நம்ம வந்து இதை எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால், மேகநாதன் என்று பெயர் கொண்டவர், மேகநாதன் இந்த மாதிரியான ஒரு பெயர் கொண்ட ஒருவர் வந்து இந்த இந்திரனுடைய சண்டை போட்டு அவரை வந்து கட்டுண்ட வைக்க வச்சுறாரு, சிறைப்படுத்தி விடுகிறார், சிறைப்படுத்தி கொண்டு போயிடுறார். அதை வந்து பிரம்மா போய் அவரை ரிலீஸ் பண்ணிட்டு கூட்டிட்டு வர்றார். அது என்னன்னா, தேவாதி தேவனான இந்திரனையே அது மாதிரி செய்ய முடியாமா, அவரையே அவர் வந்து கட்டுண்டு வைத்திருக்கிறாராம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்ததனால், அந்த இந்திரனையே வென்றதார் அப்படின்ற மாதிரியான ஒரு பெயர் இருந்ததனால் அவருக்கு இந்திரஜித் என்று பெயர், ராவணனுடைய பையன் இந்திரஜித் என்ற பெயர் வந்தது. ஸோ இந்திரஜித் அது மாதிரியான ஒரு விஷயம் செய்ததாக இந்திரஜித்தோடைய புகழை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரியாக அப்போ வந்து அந்த கட்டுண்டது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக, அதாவது பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெறிக்க, நிகழத்து முளை தெறிக்க அப்படின்றோம் நம்ம. அப்போ நிகழத்து முளை தெறிக்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்பொழுது அது மாதிரி கட்டுண்டு கிடப்பதையும் வேல்நாள் குட்டி அதை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா. தெறிக்க அறமாகும் அப்படின்றோம், ரிலீஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின் போது இதுக்கு வந்து இந்த தியரி வந்து இந்த இந்திரஜித், அதாவது இந்திராதி தேவாதி தேவன் இந்திரனுடைய ஒரு விஷயத்தோட அந்த ஐராவதம் அப்படின்ற மாதிரியான ஒரு வெள்ளை யானை அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து இதுக்கு ரொம்ப ஒத்து போகிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த இரண்டுமே எது என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த இரண்டுமே வாழ்வில் நடக்கக்கூடிய திருமண தடையாகட்டும், குழந்தை பாக்கிய தடையாகட்டும், அதே போல் வந்து பார்த்தோம்னா காலகாலத்துக்கு வந்து பார்த்தோம்னா சில குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அவர்கள் பூப்படைவதில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களாகட்டும், சில குழந்தைகள் வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த குழந்தைகளுக்கு பேச்சு வரவில்லை என்று நினைக்கக்கூடிய தாய்மார்களும் இருக்கிறார்கள், பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவர்களுக்கு அது மாதிரியான விஷயம், காலகாலத்தில் எனக்கு வேலை கிடைக்கவில்லை, காலகாலத்தில் எனக்கு அரசு வேலை கிடைக்கவில்லை, காலகாலத்தில் எனக்கு வந்து நான் செய்ய வேண்டிய கடமைகளை என்னால் செய்து முடிக்க முடியவில்லை அப்படின்ற மாதிரி, எனக்கு பென்ஷன் வரமாட்டேங்குது, எதாக இருந்தாலும் சரி, எது உனக்கு வரலையோ வராததுக்கு இதப்படி, அதெல்லாம் சரியா. இது இரண்டுமே வந்து அதுக்கு உண்டான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ எனக்கு ஒரு ஞானம் வர வேணும், இப்போ எனக்கு ஒரு ஞானம் இல்லாமல் இருக்கேன், எனக்கு ஒரு சிந்தனை ஆற்றல் இல்லாமல் இருக்குது, இல்லை ஒரு நிறைய வீட்டில் இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுக்கு படிப்பு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், இந்த நீட் ஜேஇ எழுதுறவங்களுக்குலாம் அந்த மாணவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்காக அது அந்த மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கும் ஒரு கேஸ் எனக்கு ஒரு கேஸ் இருக்குது கோர்ட்டில். இப்போ எல்லாருக்குமே யாராவது ஒரு ஆளாவது கோர்ட்டுக்கு போகாத ஆள் கிடையாது.
அந்த கோர்ட்டு கேஸ், எனக்கு ஒரு கேஸ் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கான பாடல்கள் எதுவும் இருக்குங்களா? பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழிகாணும், இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழிகாணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இது யாரை நோக்கி சொல்லியிருக்கிறார் என்றால் நக்கீரரை நோக்கி சொல்லியிருக்காரு. நக்கீரர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லார்கிட்டையும் வாதம் பண்ணி எல்லா விதத்திலையும் அவர் வந்து இறைவனுடைய வாதம் பண்ணி சிவபெருமானுடைய வாதம் பண்ணி அவர் வந்து அந்த வாதத்தில் நான் தான் கரெக்ட் அப்படின்னு நின்ன ஆள். அந்த மாதிரியான ஒரு விஷயமாக எல்லா விதத்திலையுமே அவர் நான் தான் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவர். அவருக்குமே வந்து ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் வருது. அவரே வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு விதத்திலே அவர் வந்து கட்டுண்டு கிடைக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறார். அது மாதிரி கட்டுண்டு கிடக்கக்கூடிய நக்கீரரையே அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும், அதாவது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் என்கிறார். அது மாதிரி இருக்க அவருடைய இசைக்கு உருகி அவர் வந்து அந்த மாதிரி கட்டுண்டி இருக்கும்பொழுது என்ன பண்றாராம், முருகா முருகான்னு தான் பாடுறாராம். நக்கீரருடைய விஷயம் வந்து அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நம்ம சிவனோட விஷயத்துல ரொம்பவே நம்ம வந்து திருவிளையாடல பார்க்கலாம். ஆனா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது பார்த்தோம்னா முருகா முருகா முருகான்னு அவருடைய அந்த இசைக்கு உருகி முருகனுடைய வேல் வந்து பாய்ந்து வந்து அவரை ரிலீஸ் பண்ணி அவருடைய விஷயத்தை அவருடைய அந்த ஒரு நல்ல விஷயத்தை அவர் வந்து நல்ல கருகை அடைவதற்கு அது மாதிரியான ஒரு விஷயத்திற்கு உதவி செய்தது அப்படின்னு சொல்லலாம். அப்பொழுது வந்து மெயினாக வந்து பார்த்தோம்னா இதிலே வந்து புலமையை கொண்டு வந்திருக்கிறார். புலமை அப்படின்ற மாதிரியான விஷயம் ஒரு மிகப்பெரிய புலவனையும் இதிலே கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயம். இசைக்குறுகி அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லும்பொழுது நாம் வந்து இந்த புலமை இசைக்குறுகி அப்படிங்கிறது, இசை அப்படிங்கிறது ஆர்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம், ஞானம் அப்படின்ற மாதிரியான விஷயம், ஒரு கவிஞன் கலைஞன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், புலவன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஞானத்துக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த படிப்பு ரிலேட்டடாக பாதிச்சு யார்ட்டையாவது நம்ம வெல்லணும்னா முதல்ல இந்த மாதிரி டிபேட் நடக்கும். இப்போ எங்கள் டிவியில் தான் உட்காந்து எல்லாம் டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ டிபேட் பண்ணுற ஒரு உண்மையான இடம் அப்படின்னு பார்த்தோம்னா கோர்ட்டு தான் இல்லையா? நம்ம சொல்லணும், அதை வந்து ஜட்ஜ் அவர் கேட்கணும். அவர் நம்ம வந்து நம்ம ஒரு வக்கீல் சொல்லணும், நம்மளுடைய வாதத்தை எடுத்து வைக்க வேண்டும், அவர் கேட்க வேண்டும், அதை வந்து சரி பண்ணணும். அது மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதற்கு வந்து இந்த ஒரு பாடல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், படிப்பு என் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஒரு பாடல் வந்து அதே மாதிரி வந்து ஆர்ட்ஸ் ரிலேட்டட் இருக்கக்கூடியது. என் குழந்தை நல்லா வரையணும், என் குழந்தை நல்லா பாடணும், என் குழந்தை வந்து பாட்டு போட்டியில் ஜெயிக்கணும், பேச்சு போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, அது மாதிரிக்கெல்லாம் இதை பாடலாம். இந்த டிவிலெல்லாம் போய் உட்காந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாமல் நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணால் அது வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய. குருஜி, இப்போ வந்து எனக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஒரு பயம் இருக்குது, ஒரு 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 இதுவாக தடுக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு தைரியம் தேவைப்படுது, ஏதாவது ஒரு தைரியம் யாராவது எனக்கு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. எந்த ஒரு செயல் ஆரம்பிக்க போகிறாலும் ஒரு பயத்தோடயே இருக்கு, எனக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படின்னா அதுக்கான பாடல்கள் என்ன இருக்கு? அதுக்கான பாடல் அப்படிங்கும்போது இது வந்து சுந்தரகாண்டத்தை எடுத்துக்கொண்டால், சுந்தரகாண்டத்திலே வந்து சீதையை தேடி இவர் போறார். யாரு, நம்ம வந்து சீதையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆஞ்சநேயர் போறார். அவர் போகும்போது பார்த்தோம்னா தனித்து தான் போறார். அவர் தனித்து ஒன்றுன்னா தேடி எதிரியோட இடத்தை தேடி எங்கே இருக்காங்க கண்டுபிடிச்சு போகணும், யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போறார். அந்த மாதிரி போகும்போது பார்த்தோம்னா அடிக்கடி அவர் வந்து சோர்ந்து உட்காந்துருவார். சோர்ந்து உட்காந்துட்டு அவருக்கு அவரே சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் என்னென்ன இருக்குன்னா, இப்படி சோர்ந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பலன்? ஒரு மனிதனுக்கு வந்து தேவையே உத்வேகம் தானே. அந்த உத்வேகம் இருந்தால் தானே என்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அப்பொழுது தானே எனக்கு நான் என்னுடைய ராமபிரானுக்கு சீதா பிராட்டியை காட்ட முடியும். அது மாதிரியாக ஒரு விஷயமாக நானே இப்படி சோர்ந்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாராம். எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த ஒரு கரேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயம், இது வந்து பயம் அப்படின்ற விஷயத்துக்கு எடுத்துக்கலாம். டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இதெல்லாமே ஒரு ஆழ்மனதிலே வேண்டாத ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடியது. இந்த ஒரு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடலை வந்து பாடும்பொழுது அதோடைய அர்த்தம் வேணா வந்து தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்துமிர் புறத்தும் ஒரு கடுத்திரவு பகற்று துணையாகும் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது, தனியா வழியில் நான் போறவனுக்கு எனக்கு எல்லா வித துணையும் கொடுக்கக்கூடிய வேலையே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் வந்து எனக்கு தைரியம் தருவதற்காக என்னுடைய 2 பக்கத்துலையும் வேல் இருக்கான். இது நான் நைட்டாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் எங்கே போனாலும் எனக்கு வேல் துணையாக இருக்கிறது அப்படின்றார். அதனால தான் நான் வந்து சமீபத்தில் ஒரு சேனலில் கொடுக்கும்பொழுது பார்த்தோம்னா, வேலை வந்து உங்களுடைய ஆக்ஞையை நிறுத்துங்கள், உங்களுடைய நெற்றிக்கண்ணை வேலில் நிறுத்தினால் முருகன் உள்ளே வந்து அமர்வார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தேன். அது வந்து ரொம்ப இந்த ஒரு பாடலுக்கு வந்து இது அகைன் வந்து இதை படிக்கும்பொழுது அந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அது மாதிரியாக இதுக்கு மட்டுமே தனியாக வழியில் நடந்து போகிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. இது வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து காடு பிரதேசம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக மிருகங்களுக்கு வாய்க்கட்டு போடுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன மந்திரங்கள் இருக்கின்றன, அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. இப்போ பார்த்தோன்னா நாய்க்கு வாய்க்கட்டு போடுவோம். உங்கள் பாட்டிகள்லாம் கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க, நாய்க்கு வாய்க்கட்டு போடுறது, இப்போ நரிக்கு வாய்க்கட்டு போடுறது, இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி போகக்கூடியவர் நிறைய பிரயாணிகள் இது மாதிரி எல்லாம் நடந்தானே போகணும். இப்போ வந்து நம்ம ஃப்ளைட் இருக்கோ இல்லை கார் இருக்குது, அந்த மாதிரியான விஷயமாக நம்ம போக முடியாது. அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்ம வந்து எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜென்ரலாகவே எனக்கு எல்லா பக்கத்துலையும் துணை இருக்கக்கூடிய வேலை என்று சொல்லும் பொழுது எனக்கு வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறான், வேற இல்லை ஒர்க் ப்ரெஷர்,
எல்லாத்துக்கும் இந்த ஒரு பாடல் வந்து அற்புதமாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். எந்த விதமான பயமாக இருந்தாலும் சரி, செல்ஃப் பிட்டினஸ்னு சொல்லுவோம், நமக்கு சுய இறக்கத்தன்மை. அந்த சுய இறக்கத்தன்மை ஒரு மனிதனுக்கு வந்து விட்டது என்றால் கண்டிப்பாக அது வந்து சூசைடுக்கு சமானமா, அந்த சூசைடுக்கு சமானமாக இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் பிட்டினஸ் தான். அதனால அது வரவே கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவார்கள். அதை போலவே தான் வந்து பார்த்தோம்னா அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாத ஒரு நிலை, லோ கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம கான்ஃபிடென்ஸ் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம், தன்னை பற்றியே தான் குறை கூறிக்கொள்வது, இது மாதிரியான நபர்களுக்கெல்லாம் இந்த தனித்துவை நடக்கும் என திறத்தும் வளர்த்தும் இந்த ஒரு பாடலை பாடும்பொழுது கண்டிப்பான முறையிலே அதற்குண்டான பலன். ரொம்ப அற்புதமா இருந்தது குருஜி. நீங்க கொடுத்த பாடலுக்கான விளக்கங்கள், அது என்னென்ன தேவைகளுக்காக அவன் பயன்படுத்திக்கலாம், மக்களுக்கு போய் சேரும் அப்படின்றது ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இப்போ அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கும் அவங்களுக்கான தேவைகளுக்குமான பாடல்கள் வந்து அவங்க கண்டிப்பா இதன் மூலியமா பயனடைவாங்க நம்புறோம். மீதமுள்ள இப்போ 8 பாடல் கொடுத்துருக்கீங்க விளக்கங்கள், மீதமுள்ள 8 பாடலும் நீங்க எங்களுக்கு அடுத்த வர பதிவுகளில் வந்து நீங்க கண்டிப்பா கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நமஸ்காரம்.